ஐரா மீனை வந்து இன்றைக்கி நம்ம சுத்தம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மணப்பெண் சமையல் வீடியோ பார்க்கும்போது வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், மீன் பார்த்திங்கன்னா ஐரா மீன் எடுத்துகிட்டு அது மேலே இருக்கக்கூடிய பெல்லார், அதாவது செதில் எல்லாத்தையுமே சுரண்டி எடுத்துகிட்டு சைடில் இருக்கக்கூடிய ரெக்கையெல்லாம் வந்து க்ளீனாக எடுத்துடணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிடும் போது வந்து வாயில் மாட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. நெத்திலி மீன் மாதிரி தான் இருக்கும். இப்போ தலைப்பகுதியை பாதி கையில் பிடிச்சிட்டு பாதியை மட்டும் கிள்ளி எடுங்க. எடுத்திங்கன்னா குடலெல்லாம் வெளியில் வந்துடும். அப்புறம் சைடில் வந்து லைட்டாக கிழித்து உள்ளே இருக்கக்கூடிய குடல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா கசக்கும். சரிங்களா? எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு, நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ரெக்கை வால் எல்லாத்தையுமே வந்து பிச்சிடுங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட க்ளீனிங் ப்ராசஸ். இதே மாதிரி எல்லா மீனையும் வந்து சுத்தம் பண்ணிடலாம். அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கீரல் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உள்ளே இருக்கக்கூடிய குடலில் உங்களுக்கு ஈஸியாக வெளில வந்துடும். இந்த மாதிரி கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து தலையை பிரிக்க தெரியலன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டாவது மெத்தட் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ இதை நீங்கள் கழுவி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் மீனை. முதல்லுமே வந்து கல் உப்பு போட்டு மீனை வந்து நல்லா பரட்டணும். அந்த மாதிரி பரட்டுறதுனால என்ன ஆகும்னா மேலே இருக்கக்கூடிய மிச்சம் ஏதாவது செதில் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா வந்துடும். அதே மாதிரி அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீனாக வந்துடும். அடுத்தப்படியே தண்ணி ஊற்றி மேலே இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணணும். தண்ணி பார்த்திங்கன்னா வெள்ளையாகணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கவுச்ச வாடை வரும். அதே மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும் மீன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐரா மீனை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா மீனை வந்து க்ளீன் பண்ணணும். நீங்களும் வீட்டில் வந்து க்ளீன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருந்துச்சு நீங்கள் க்ளீன் பண்ணது அப்படி சொல்லி சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.